வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலே உங்களுடைய மத்தியிலே அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 23 முதல் 31 வசனங்கள் அடங்கிய பகுதியிலிருந்து சில காரியங்களை நாம் சிந்திப்போம். பொதுவாக இந்த பகுதியை நாம் வாசித்து பார்க்கும்போது ரட்சிப்பின் மகத்துவத்தை பற்றி எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு பெரிய கேள்வி பேதுருவின் விசாரணை அந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது. அந்த நேரத்தில் பேதுரு யோவான் நிதானித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை நாம் இந்த பகுதியிலே பொதுவாக நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்டவன் 40 வயதாக இருக்கிறான், எப்படி எடுத்து பயன்படுத்த முடியும் என்ற பகுதிகளெல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. பயமுறுத்தி விட்டுவிட்ட ஒரு அங்கலாய்ப்பின் நிலையை நாம் இந்த ஆரம்ப பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். ஊழியத்தில் இப்படிப்பட்ட தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முன்னோக்கமாக இருக்கிறார். 23வது வசனத்தை நாம் பார்க்கும்போது தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். நான் அந்த உள்கருத்துக்களை சொல்லவில்லை, அதன் மத்தியிலே நாம் எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற காரியங்களை நாம் பார்க்கின்றோம். கம்யூனிகேஷன், அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவரோடு ஒருவர் இணைத்து வைக்கும் நங்கூரம் என்று கூறுவதில் அது மிகையாகாது. 24வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அந்த தொடர்பு எந்த அளவிற்கு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சப்தமிட்டார்கள். உண்டாக்கின தேவன் அவரை ஸ்தோத்தரித்தார்கள். எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்க. பின்னால் பேசுவதை காட்டிலும் நேருக்கு நேர் பேசி காரியங்களில் வெற்றி பெறுவது தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய கிருபை. 25வது வசனத்தை இங்கே கொஞ்சம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, புறஜாதிகள் கொந்தளித்ததை நாம் பார்க்கின்றோம். விருதா காரியத்தை ஏன் நாம் சிந்தனை பண்ண வேண்டும் என்ற தெளிவான ஒரு சூழ்நிலை ஏற்படப்பட்டிருக்கிறது. கடலை பார்த்தால் கடலிலிருந்து மனிதனுக்கு எவ்வளோ பிரயோஜனமான காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆனால் கடல் கொந்தளித்தால் மக்களையே அது ஆழ்த்தி விடுகிறது. எனவே நாம் இந்த காலகட்டங்களிலே பிரச்சனையான இந்த உலகத்திலே விருதா காரியத்தை நாம் சிந்தித்து நம்மை நாமே அங்கலாய்த்து விடக்கூடாது. 26வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எழும்பி ஏகமாய் கூட்டம் கூடி பல காரியங்களை பற்றி பேசினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மனித நிர்வாகத்திலே தேவன் நம்மை நடத்துவது தேவன் கிருபை. தேவன் நம்ம கொடுத்திருக்கிற காரியத்திலே ஒரு வாக்குவாதமான காரியங்களுக்கு எப்போதும் நம்முடைய வாழ்க்கையை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. தேவையில்லாத ஒரு கூட்டம் கூடி மக்களை திகைக்க வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்மை எப்போதும் நாம் பயிற்றுவித்து விடக்கூடாது. 27வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, உமது கரம் உமது ஆலோசனைகள் என்னை பற்றி பிடிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் கரம் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு கரம், ஆணைகளால் துளைக்கப்பட்ட ஒரு கரம். அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் செய்ய வேண்டிய காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்கலாம். அது மட்டுமல்ல, 28வது வசனத்தை பார்க்கும்போது, ஏரோது பொந்தியு பிலாத்து மையாக கூட்டம் கூடின நிலைகளை எல்லாம் பார்த்து பல்வேறு விதமான சந்தேகம் கொண்டாடி இருக்கிறார்கள். ஏரோது ராஜாவின் சூழ்நிலை, பொந்தியு பிலாத்தின் சூழ்நிலை வேதாகமத்து நமக்கு நன்றாக தெரியும். ஏரோது ராஜா இப்படி ஒருவர் பிறந்திருக்கிறாரா என்ற சூழ்நிலை எத்தனையோ பேர்களை கொலை செய்து விட்டார்கள். கிறிஸ்மஸ் நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடைபெற்றது. அந்த நாட்களில் அநேக பேர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் ஒரு தனிப்பட்ட மூர்க்கத்திற்காக. ஆனால் ஆண்டவர் முதலாவதாக ஒரு மரண எதிரொலியின் மத்தியில் ஏற்படுத்தினாலும் இப்போது உலக அளவில் கிறிஸ்து பிறப்பு என்பது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக நடைபெற்று மக்களுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 29வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, பயமுறுத்தல்களை கவனிக்கும் தேவன், அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். பயமுறுத்தல்கள் வாழ்க்கையிலே நமக்கு எதிர்பாராத பயமுறுத்தல்கள் வந்தாலும்
அதின் மத்தியிலையும் அவர் நின்று நிதானித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். 30வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அடையாளம் அற்புதம் நடைபெற, பிணியாளிகள் குணம் பெற, ஊழியக்காரர்கள் வசனத்தை முழு தைரியமாய் சொல்ல அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபித்தார்கள். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு கிருபை பாருங்க. தேவ பிரசன்னத்தில் நம்ம செயல்படும் போது தேவன் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். அடையாளம் அற்புதம் நடைபெறுகிறது, பிணியாளிகள் குணப்படப்படுகிறார்கள், ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தையை சிறப்பாக பேசுகிறார்கள், பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுக்கிரகத்தை ஆண்டவர் நமக்கு தரணும். ரட்சிப்பு தான் ரொம்ப முக்கியங்க. சுகம் அளிப்பதெல்லாம் ரெண்டாவது காரியம். ரட்சிக்கப்பட்டு நம்ம அந்த அனுபவத்துக்குள்ளே போய் சுகம் பெற்று தேவனுடைய பணியிலே இணைந்து விடும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற ஊழியத்தின் பிரதிபலிப்பு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. 31வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைந்தது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய நங்கூரம், இந்த உலகத்தையே நாம் அசைக்கின்ற ஒரு பெரிய கருவி. எனவே ஜெபித்து நாம் வெற்றி பெறும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அனுக்கிரகத்தையும் அசைக்கும் தன்மையும் தேவன் நமக்கு தந்து நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். மோசேயை தேவன் ஊழியத்துக்கு அழைத்தார். மோசேக்கும் இயேசுவுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நியாயப்பிரமாணமே சீனாய் மலையில் மோசேக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் மக்களை அவ்வளவு தைரியமாக வழி நடத்தினான். ஆரம்பத்தில் நான் கொன்னே வாயேன், என்னை விட்டுருங்க அப்படி சொன்னான். ஆனால் ஆண்டவர், நீ போ, நான் உன் வாயோடே இருந்து உனக்கு பேச வேண்டியதை போதிப்பேன் என்று சொன்னார். அந்த மக்களை அருமையாக நடத்தினான். ஆனால் கடைசியில் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய கானான் தேசம் கிடைக்கவில்லை. எனவே இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நிதானித்து சிந்தித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளின் உச்சக்கட்டத்தை நோக்கி பார்த்து தேவனுக்கு கிருபை காட்டும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுவோம். தேவன் அப்படிப்பட்ட தரிசனத்தை நமக்கு தந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.